ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை வேளையில் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். 1 பேதுருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 19வது வசனம், குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே என்று சொல்லி பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஒரு மனிதன் குற்றம் செய்தவனாய் காணப்பட்டால் அந்த குற்றத்திலிருந்து விடுதலை பெறும்படியாக அதற்கான ஒரு நிவாரணமாக, அந்த நிவாரணத்துக்கான பலியாக ஆடு மாடு புறா போன்ற ஒரு ஜீவனை செலுத்தி பலி அர்ப்பித்தார்கள். ஆனால் அந்த மிருகத்தினுடைய இரத்தம் அவருடைய வாழ்க்கையிலே ஒரு மன்னிப்பை மாத்திரம்தான் கொடுத்தது, மீட்பை ஒரு நாளும் கொடுக்கவில்லை. ஒரு அடிமை விடுவிக்கப்பட வேண்டுமானால் அந்த அடிமைக்கு சமனான பணத்தை இன்னொருவர் செலுத்தியாக வேண்டிய ஒரு காலகட்டம். பிதாவாகிய தேவனோ பாவத்தின் அடிமைகளாய் காணப்பட்ட பாவத்திற்குள்ளாய் பரிதபித்து கிடந்த ஜனங்களை மீட்கும்படியாக நம்மை மன்னிப்பதற்காகவும் நம்மை மீட்பதற்காகவும் விலை மதிக்க முடியாத தம்முடைய குமாரனையை விலையாக கொடுத்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே சிந்தினதான அந்த இரத்தம் இந்த ரெண்டையுமே பூர்ணப்படுத்தினது. மன்னிப்பையும் கொடுத்தது, மீட்பையும் கொடுக்க வல்லமையுள்ளதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தமாய் காணப்படுகிறது. வேத வசனங்களை வாசிக்கின்றதான பொழுது மிகவும் அழகாக அங்கு சொல்லப்பட்டுள்ளது. இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது. அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது என்று சொல்லி எபேசியர் 1:7 நாம் வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று சொல்லி 1 யோவான் 1:7 வாசிக்கிறோம். அவருடைய இரத்தத்தினாலே நாம் ஒவ்வொருவரும் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி ரோமர் 5:9 வாசிக்கிறோம். முன்னே தூரமாயிருந்த நீங்கள் கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே சமீபமானீர்கள் என்று சொல்லி எபேசியருக்கு எழுதின நிருபத்திலே வாசிக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் அநேக காரியங்களை குறித்து நாம் பார்க்க முடிகிறது. இவ்வளவு வல்லமை உள்ளது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள நம்மை முற்றிலுமாய் கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றெடைக்கும் உண்டாவதாக என்று சொல்லி வெளிப்படுத்தல நாம் வாசிக்கிறோம். அவருடைய இரத்தத்தினாலே, அந்த தூய இரத்தத்தினாலே, குற்றமில்லாத இரத்தத்தினாலே மீட்கப்பட்டதான நாம் ஒவ்வொருவரும் நாம் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் காணப்படுகிறபடினால் எல்லாவிதமான கனத்தையும் மகிமையும் ஒவ்வொரு நாட்களும் நாம் அவருக்கே செலுத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும். நக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தால் நம்மை மீட்பதற்கு நாம் நாட்களே தகுதியுடையவர்களாய் காணப்படுகிறோமா என்று சொல்லி இந்த காலை நேரத்தில் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இது தேவனுடைய பெரிதான கிருபை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே நம்மை மீட்க வல்லது என்பதை முழு நிச்சயத்தோடு கூட முழு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து விசுவாசிக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிதான பாவ மன்னிப்போடு கூடிய ஒரு விடுதலையும், பாவத்தினுடைய கோர பிடியிலிருந்து பரிபூர்ணமான ஒரு மீட்பையும், தேவனுக்குள்ளான ஒரு ஒப்புரவாகுதலையும், அவருக்குள்ளாக ஒரு புதிய உறவையும் அதை உண்டு பண்ண வல்லமையுள்ளதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் என்பதை நாட்களை நாம் மறந்து போய்விடணும். இது வேத சத்தியம். அந்த வார்த்தைகளை ஒவ்வொரு நாட்களும் விசுவாசிக்க வேண்டும், நம்ப வேண்டும். இந்த சத்தியத்தை நாம் ஒவ்வொருவரும் நாட்களை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையிலே இந்த சத்தியங்களை நாம் விசுவாசிக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். அப்படி நாம் விசுவாசிப்போம், ஆனால் பாவத்திற்கும் நமக்கும் இனி எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. நாம் ஒவ்வொரு நாட்களும் அவருடைய இரத்தத்தின் மேலுள்ள இந்த விசுவாசத்தோடு கூட கர்த்தர் அவர் கல்வாரி சிலுவையிலே சிந்தினதான அந்த தூய இரத்தத்தினால் என்னுடைய வாழ்க்கையில ஒரு மீட்பு உண்டானது, ஒரு விடுதலை உண்டானது என்று சொல்லி நீங்கள் விசுவாசிப்பீர்கள். ஆனால்
நிச்சயம் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பரிசுத்தம் உண்டாகும். அவருக்கென்று வாழும்படியான ஒரு மீட்பு உண்டாகும். அப்படிப்பட்ட ஒரு விடுதலையும் ஒரு மீட்பையும் பெற்ற பிள்ளைகள் எப்பொழுதும் கர்த்தருக்கு மகிமை செலுத்துகிறவர்களாக அவருடைய நாம மகிமைக்கென்று வாழும்படியாய் இந்த காலை பொழுது தேவ சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். தேவ கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக ஜெபிக்கலாமா? நேசிக்கிற அன்பின் நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காய் ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, மன்னிப்பதற்கு தயப்பெருத்த தேவனப்பா, நம்முடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகி அந்த மீட்பை எங்களுக்கு நீர் தந்திருக்கிறபடினால் நமக்கு கோடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். இப்படிப்பட்ட மீட்பை பெறாமல் காணப்படுகிற ஜனங்கள் நம்முடைய வெளியேறப்பட்ட இரத்தத்தினாலே அப்படிப்பட்ட மீட்பை பெற்றுக்கொண்டு விடுதலை பெற்றுக்கொண்டு தகப்பனை உமக்கண்டு வாழ யாவருக்கும் கர்த்தர் கிருபை கொடுத்து வழி நடத்துங்க. ஆசீர்வதிங்க. இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.